Taste the Daily. ஸ்டாலின் ஆட்சியில் சொந்த நிலத்தில் மண் எடுக்கும் விவசாயிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் நிலையில் கேரளாவிற்கு தங்கு தடையின்றி கல் மண் அதிகளவில் கடத்தப்படுவதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் PK புதூர், கோவை புதூர், குளத்துப்பாளையம், சுகுணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு விடியா திமுக அரசின் அவலங்களை பொதுமக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், அதிமுக எப்போதும் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது என்றும் சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். கோவை புறநகர் தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ராஜ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட கழக இணை செயலாளர் மணிமேகலை, துணை செயலாளர் செல்வதுரை, கழக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கு போய் ஒரு லோடு மண் எடுத்துட முடியுமா? நீங்க ஒரு மண் எடுக்க முடியுமா? மண் எடுத்தா திமுக போட்ட வசூலுக்கு வந்துருவான். ஆனா அவன் என்ன வேணாலும் பண்றான். நீங்க மாதிரி இந்த வெஸ்டர்ன் பைபாஸ்ல நம்ம தான் அப்ப கொண்டு வந்தோம். நீ வேலை செஞ்சுட்டு இருக்கிற, வேலை செஞ்சுட்டு ஒரு திமுக வேலை செய்யறான். என்ன பண்ற? அப்படி அங்க இருக்கிற மண்ணு மலையெல்லாம் உடைச்சு எடுக்கிற. உனக்கு ஒரே சட்டம் தான், ஏழைகள் வீடு கட்டுறதுக்கு மண் எடுத்தா நீ பணம் கொடுக்கணும். ஒரு லாரி வச்சு கஷ்டப்பட்டு ஓட்டுறவன் போய் மண்ணங்காது அவன் சொந்த இடத்துல எடுத்தாலும் நீ போய் நின்றுக்கிற, நீ போய் வட்டி கிடைக்கிற மாதிரி நின்று பணம் கேட்கிற. ஆகவே எந்த வேலையும் யாரும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல, கேரளாவுக்கு தொடர்ந்து இன்னைக்கு திமுக காரன் மெயினா இன்னைக்கு மதுக்கரையில் பாத்தீங்கன்னா தாண்டி கல்லு மண்ணு கேரளாவுக்கு பூரா கடத்துறீங்க. போலீஸ் தடுக்கிறதுல எதுவுமே இல்லை. சொந்த இடத்துல மண் எடுத்தா போலீஸ் வந்து பிடிச்சிக்குவாங்க, அதிகாரி வந்து பிடிச்சிக்குவாங்க. ஆனா கேரளாக்கு ஆயிரக்கணக்கான லோடு டெய்லி போயிட்டு இருக்கு. இது எல்லாம் தடுக்கிறதுக்கு வக்கில்லாத அரசாங்கம் திமுக. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா G2 இடம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சைட் போட்டுருக்க, உங்களுக்கு தெரியும் அவங்களை பத்தி யாருன்னு சொல்லி போட்டு. இன்னைக்கு அங்க இருக்க பாறைய மண்ணு எல்லாம் பெரிய பெரிய மலையெல்லாம் உடைச்சு எடுக்கிறான். அங்க இருக்கிற யானைகள் மான் எல்லாம் துரத்தி விட்டான். சட்டத்துக்கு புறம்பாக பெரிய பெரிய மலைகளை உடைச்சு எடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எந்த அப்ரூவலும் வேண்டியது, என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா சாதாரணமா ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் போனா இன்னைக்கு அப்ரூவல் வாங்க முடியுமா? நீ போனா பணம் கொடுத்தா கூட அப்ரூவல் தர்றதில்லை. சிறுபான்மையர் கொண்டு நாங்க தான் நிற்போம். ஜாதி சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியாக அதிமுக எப்போ இருக்கும், எந்த நேரத்தில் இருக்கு, எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆகவே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நீங்க இருந்தா அவங்க நல்லவங்க. நீ கூட்டணியில் இருந்தா 98ல நீங்க கூட்டணியில் இருந்தீங்க, மந்திரி சபையில் இருந்து எல்லாம் கடைசி வரையில் இருந்தீங்க. அப்ப அதுக்கப்புறம் வெளியே வந்து மாத்தினீங்க. ஆகவே நீங்க இருந்தா ஒண்ணு இல்லை. அதிமுக பொறுத்தளவில் புரட்சித்துறை எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும். சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுருச்சு. இன்னைக்கு போலீஸ்காரர் SIயோட தலையை வெட்டி எடுக்கிறான். அவ்வளவு மோசமான சட்ட ஒழுங்கு. இன்னைக்கு போலீஸ்காரருக்கே பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. அவ்வளவு ஒரு மோசமான நிலை. இன்னைக்கு திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க, அதே போல எங்க பார்த்தாலும் செயின் பறிக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தா அவ்வளவு ஒரு மோசமான நிலை. இன்னைக்கு காவல்துறை இன்னைக்கு திமுக கட்டுப்பாடு அவங்களால வேலையை செய்ய முடியாது. நம்முடைய ஆட்சிக்கு அடுத்த காவல்துறை என்ன பண்ணாங்க? சுதந்திரமா செயல்பட்டாங்க. இன்னைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை.